العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. இறைவா, நாங்கள் மறந்து செய்த குற்றங்களை விட்டும் யா அல்லாஹ் நாங்கள் செய்த தவறுகளினாலும் நீ எங்களை குற்றம் பிடித்து விடாதே என்கின்ற துவாவை பார்த்து வருகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த துவாவின் மூலமாக நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள், அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பது மட்டுமல்லாமல் யா அல்லாஹ் நாங்கள் மறந்து செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக, மேலும் நாங்கள் செய்த தவறுகளால் நாங்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே என்பதாக இந்த துவாவை இப்படி நீங்கள் கேளுங்கள் என்பதாக அல்லாஹ்வே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அழகிய துவாவாக இந்த துவா இருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடத்துல அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு அமல் எது அப்படின்னு சொன்னா துவா கேட்பது, பிரார்த்தனை செய்யறது. யார் அதிகமா அல்லாட்ட துவா கேட்கிறாங்களோ அந்த துவா கேட்கக்கூடிய அந்த அடியானை அல்லாஹ் அதிகமா விரும்புறான். அந்த துவாவிலேயே மிகவும் சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னா தௌபா, அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவது. ஒண்ணு அல்லாஹ்ட்ட துவா கேட்பது அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும். அந்த துவாவுடைய ஆக சிறந்ததாக தௌபா இருக்கின்றது. அதிகமாக தௌபா செய்வதை அல்லாஹ் மிகவும் தன்னுடைய அடியானத்திலிருந்து அல்லாஹ் விரும்புறான். ஒவ்வொரு முறையும் ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யும் போதெல்லாம் ஒரு அடியார், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, என்னுடைய குற்றங்களை மன்னிச்சு விடு, நான் செஞ்ச தீமையான காரியங்களில் இருந்து என்னை மன்னித்து விடு என்பதாக ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்விடத்துல ஒரு அடியான் தௌபா செய்யும் பொழுதெல்லாம் அதை கொண்டு அவன் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறப்பெல்லாம் அல்லாஹு தஆலா மிகுந்த சந்தோஷம் அடைகின்றான். அந்த அடியானின் மீது அல்லாஹ்வினுடைய கருணை வரும் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில நல்ல மனிதர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டுறாங்க. இந்த நல்ல மனிதர்களுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் அமில அன்ன ஸலாத ஹக்குன் வாஜிபுன் தஹலல் ஜன்னத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவர் தன்னுடைய அல்லாஹ் கொடுத்த அந்த தொழுகையை தன்னுடைய கடமை என கருதுகின்றாரோ, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அந்த தொழுகையை எவர் இது என்னுடைய கடமை, இது அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய கடமை, இந்த கடமையை நான் சரிவர நிறைவேற்றுகிறேன். எப்படி குடும்பத்துல பிள்ளைகளை பார்ப்பதை தன்னுடைய கடமை என்பதாக நாம் வாழுகின்றோமோ, நம்முடைய பிள்ளை அவனை படிக்க வைக்கிறது என் கடமை, பெண் குழந்தையாக இருந்தா அந்த நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுப்பது என்னுடைய கடமை, என்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்வது என்னுடைய கடமை என்பதாக இப்படி அந்த விஷயத்தினெல்லாம் கடமையை உணர்ந்து அவர்களுக்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழ்றோமோ, அதை விட 10 மடங்கு அதிகமாக நினைக்கணும், தொழுகை என்பது என்னுடைய கடமை, அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய கடமை, அந்த கடமையில் நான் எந்த விதமான குறையும் வைக்க மாட்டேன் என்பதாக தன்னுடைய தொழுகையை எவர் கடமை என கருதி அதை நிறைவேற்றுகின்றாரோ அவரை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் நுழைய வைப்பான் என்பதாக ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ யாரை அல்லாஹ் முதலில் மன்னிப்பான் அப்படின்னு சொன்னா, தௌபா செய்யக்கூடிய அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள்லயே யார அல்லாஹ் முதல்ல மன்னிப்பான் அப்படின்னு சொன்னா, பாவ மன்னிப்பு பெறுபவர்களில் முதலில் யாரு அப்படின்னு சொன்னா தொழுகையாளிகள் தான். எப்போ தொழுதுட்டு ஒருத்தர் அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிறாரோ, ஃபர்தையோ சுன்னத்தையோ நஃபிலையோ வாஜிபையோ அந்த தொழுகை முடிச்ச உடனேயே யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்திடு என்பதாக தௌபா செய்தால் முதலில் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். தொழுகையை கொண்டு தௌபா செய்வது 2 விஷயத்தை நமக்கு கொடுக்கிறோம். ஒண்ணு, தொழுகையை கொண்டு ஒருத்தர் தௌபா செய்கிறார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிடறான், மேலும் அல்லாஹ் தன்னுடைய உதவியை அவருக்கு வழங்குவான் என்பதாக நம்ம ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்ப பாவத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு அமலாக இந்த தொழுகை தான் இருக்கு. ஹஜ்ரத்னா ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களை இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு மனிதரை பற்றி சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் பகல் நேரம் ஃபுல்லா அவர் திருடுறாரு, பகல் நேரம் ஃபுல்லா அவர் திருடிட்டு இருக்கிறாரு, ஆனா இரவு நேரத்தில் அவர் தொழுகிறாரு.
இவருடைய நிலைமை என்ன என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கப்பட்டது. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இரவில் அவர் தொழுகின்றாரல்ல, அந்த தொழுகை அவர் பகலில் திருடக்கூடிய அந்த செயலை விட்டு அவரை தடுத்து விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிகாட்டினார்கள். அப்போ ஒரு பாவமான தீமையான அல்லாஹ்விற்கு பிடிக்காத காரியங்களில் இருந்து எது நம்மளை தடுப்போம் அப்படின்னு சொன்னா, தொழுகை நம்மிடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அது பாவமான காரியங்களை விட்டு நம்மை தடுத்து விடக்கூடிய ஒரு அமலாக இந்த தொழுகை தான் இருக்குது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இது முதல்ல பாவ மன்னிப்பு. அல்லாஹ் சொல்றான்ல, ரப்பனா லா துஆஃபிதுனா, எங்கள் இறைவா நாங்கள் மறந்து குற்றம் செய்து விட்டாலும் அல்லது நாங்கள் தவறே செய்து விட்டாலும் அதற்காக வேண்டி என்ன செஞ்சிடாத, எங்களை நீ குற்றம் பிடித்து விடாது. முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்றான். ரெண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றான், நாங்க செஞ்ச பாவத்துக்காக வேண்டி எங்களை நீ குற்றம் பிடிச்சிடாத. ஏன்னா அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப கடுமையா இருக்கும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸ் திருமீதியில இடம்பெறுது, யாரெல்லாம் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், அவங்க செஞ்ச பாவத்திற்காக வேண்டி யாரெல்லாம் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவை அஞ்சி பேணுதலை கடைபிடித்து வாழக்கூடியவரை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அவரு தௌபா செஞ்சாருன்னா அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சு என்ன செஞ்சிருவான், அவருக்கு மன்னிப்பா வழங்கிடுவான். இரண்டாவது, மோசடியிலும் சூழ்ச்சியிலும் ஈடுபடாத ஒரு மனிதர், யாரையும் மோசடி செய்யாம யாருக்கும் சூழ்ச்சி செய்யாம இந்த நிலையில ஈடுபடாமல் இருக்கக்கூடியவரை அந்த மனிதரை என்ன செஞ்சிட மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். மூணாவது, தன்னுடைய வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கலில மக்களிடத்தில் நன்னடத்தையை மேற்கொண்ட ஒரு நல்ல ஒரு வியாபாரி, இவர் என்ன செஞ்சிட மாட்டான், அவர் செஞ்ச பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அடுத்து நாலாவது, சத்தியத்தின் மீது நிலைத்து நிற்கக்கூடியவர், எந்த நிலையிலையுமே உண்மையை மட்டுமே அவர் பேசுவாரு, சத்தியத்தின் மீது நிலையாக இருப்பார், உண்மையின் மீது நிலையாக இருக்கக்கூடியவர். அடுத்து, வியாபாரத்தில் நேர்மையை கடைபிடித்தவர், இவரை என்ன செஞ்சிட மாட்டான், அல்லாஹ் அவர் செய்த பாவத்திற்காக வேண்டி குற்றம் பிடிக்க மாட்டான், அவர் செய்யக்கூடிய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர்களை தவிர மற்றவர்கள் கியாமத் நாளில் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். இந்த நிலை இல்லாமல் வாழக்கூடியவர்கள் கியாமத் நாள் என்ன செஞ்சிருவாங்க, பாவிகளாக எழுப்பப்படுவார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹஜ்ரத் இஃபார் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். திருமீதியில இந்த ஹதீஸ் இடம்பெறும். இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவை அஞ்சி பேணுதலை கடைபிடித்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அல்லாஹ்விடத்துல நமக்கு அவனுடைய உதவியை பெற்று தருது. அல்லாஹ்வினுடைய அந்த தௌபாவை பாவ மன்னிப்பை பெற்றுத் தரக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. எங்கள் இறைவா, எங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, இறைவா எங்களை குற்றம் பிடிக்காமல் எங்களை நீ என்ன செஞ்சிருவாயாக, பாதுகாப்பாயாக என்ற அழகிய துவாவை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். எல்லாம் வல்ல இறைவன் எல்லா நிலையிலையுமே அல்லாஹ்விடத்திலே அல்லாஹை அஞ்சி வாழக்கூடிய அந்த நல்ல நசீபை நமக்கு வழங்குவானாக. மோசடிகளை விட்டும் சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களில் கொடுக்கல் வாங்கலில் நேர்மையாக நன்னடத்தையாக நடந்து கொள்ளக்கூடிய நசீபை வழங்குவானாக. சத்தியத்தின் மீது நிலைத்து நிற்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா நிலையிலையுமே நேர்மையான முறையிலே வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் வழங்குவானாக. வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி